பெஞ்சல் புயல் தமிழகம் புதுச்சேரியை புரட்டி எடுத்துவிட்ட நிலையில் 2026 ஆட்சி என்ற முழக்கத்துடன் தேவைக்க என்ற புதிய கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் அவரும் அவருடைய கட்சி தொண்டர்களும் என்ன ஆனார்கள் என்று தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. புயலால் பாதிக்கப்பட்டுவிட்டார்களா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய நடிகர் விஜய் 2024 தனது கட்சி ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி அமைத்து நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று பரபரப்பை கிளப்பினார். அவரது அறிவிப்பால் உளம் மகிழ்ந்த தொண்டர்கள் ரசிகர்கள் 2026 தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிதான் என்று உற்சாகத்தில் தீர்ந்தனர். ஆரம்ப கட்டத்தில் அட்டகாசமாக களமிறங்கிய கட்சி அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக சுறுசுறுப்பு இறங்கிவிட்டது என்று கூறலாம். இப்பொழுது பெஞ்சல் புயல் தமிழகத்தை தாக்கியிருக்கிற நேரத்தில் விஜயும் அவருடைய கட்சி தொண்டர்களும் எங்கு சென்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. திமுகவை கடுமையாக குறை கூறினார் நடிகர் விஜய். ஆனால் புயல் வெள்ளம் மழை பாதிப்புள்ள இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் களத்தில் இறங்கி நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இரவு பகல் பாராமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அவ்வப்போது அறிக்கைகள் விட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். மழை வெள்ளம் பாதித்த பகுதியில் அதிமுக தொண்டர்கள் நேரில் சென்று உதவ வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். பாமகவினரும் பாமக கட்சி தலைவர் ராமதாசும் அவ்வப்போது அறிக்கை விட்டிருக்கிறார். ஆனால் 2026 தனது கட்சியை ஆட்சியில் அமைத்துகிற நடிகர் விஜய் இதுவரை மக்களுக்கு உதவியதாக அல்லது உதவி செய்யுங்கள் என்று தொண்டர்களுக்கு வழிகாட்டும் வகையில் ஒரு அறிக்கையும் கூட விடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தனைக்கும் தேவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொந்த மாநிலமான புதுச்சேரி வரலாத கன மழையால் 47 சென்டிமீட்டர் மழை பதிவாகி பாதிப்படைந்திருக்கிறது. ஊரங்கும் வெள்ளக்காடாக அமைந்து இருக்கிறது. மழையிலும் வெள்ளத்திலும் அங்குள்ள மக்களை அங்கு தத்தளிக்கு வரும் மக்களை ஏதேனும் மக்கள் நல பணி மூலம் தேவைக்க சார்பில் உதவவில்லை. உதயநிதி ஸ்டாலின் மழை பாதித்த இடங்களை நேரில் சென்று பரவிட்டு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறார். தன்னை அரசியல் தலைவராக நிறுத்தி கொள்ள பாடுபடுகின்ற விஜய் சில இடங்களிலாவது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் அல்லது அந்த வழியாக கூட சென்றிருக்கலாம். ஆனால் தமது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மூலம் கூட மக்களை சந்திக்கலாம். அவர்களுக்கு ஆதரவு கரமும் நீட்ட முடியும், நற்பணிகள் செய்யலாம். ஆனால் அப்படியான எந்த ஒரு அசைவும் நடிகர் விஜயிடம் இருப்பதாக தெரியவில்லை. அவருடைய இறுதிக்கட்ட படத்தின் படப்பிடிப்பில் அவர் இருப்பதாக தெரிகிறது. அரசியல் செயல்பாடுகளை குறை நிறைகளை சுட்டிக்காட்டும் வகையில் குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை. மக்களுடன் நின்று 2026 தேர்தல் களத்தில் இறங்கி சேவை செய்யும் வாய்ப்பை கைவசம் வைத்திருக்கின்ற விஜய் மக்களை கவரும் வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருக்கிறார். நடிகர் விஜய் மக்கள் பணிக்காக சாதகமான சூழல் இருந்தும் அதை முன்னெடுக்காமல் தனது படமெடுப்பு நடிப்பு பணம் சம்பாதிப்பில் மட்டுமே குறியாயிருக்கிறார் நடிகர் விஜய் மீது இப்படி பலர் குற்றஞ்சாட்ட காரணமான வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த மண்டலம் வலுப்பெற்று புயலாக உருவானது. இதற்கு பெஞ்சல் என்னும் பெயரிடப்பட்டது. இந்த விவரம் அனைவருக்கும் தெரிந்தது தான். இது நேற்று இரவு மாமல்லபுரம் காரைக்கால் இடையில் புதுச்சேரி கரையை கடந்தது என்று முதலில் வானிலை மையம் கூறியது. ஆனால் தற்போது கரையை கடக்கவில்லை, புதுச்சேரி பக்கமே நின்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இருக்கிறது. இது புதுச்சேரிக்கு அருகே 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் நின்று கொண்டிருக்கிறது என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இந்த நிலப்பரப்பில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவிழந்து அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர வாய்ப்புள்ளது. இது புயல் வேகத்தில் கரையை கடக்காமல் ஆமை வேகத்தில் மெதுவாக நடந்து கொண்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. மும்பை காவல்துறைக்கு ஒரு பெண்மணி தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தார். மோடியை உள்ள சதித்திட்டம் திட்டப்பட்டிருப்பதாகவும் அதற்காக ஆயுதங்களெல்லாம் தயார் பண்ணி வைக்கிறதாகவும் அந்த பெண் கூறினார். விசாரித்த பொழுது அவர் பெயர் சீத்தல் சவான் என்றும் அவர் வேலை இல்லாமல் இருப்பதாகவும் ஒன்றிய அரசு நிர்வாகத்தின் மேல் வெறுப்புட்டு அவ்வாறு மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. மோடி மீது கோபம் இருப்பதாக தெரியவில்லை, அவர் நடத்தும் ஆட்சியின் மீது தான் கோபம் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்காக அவர் மீது வழக்கு பதியாமல் இருக்க முடியாது என்று வழக்கு பதிவு செய்கிறார்கள். அவர் இதற்கு முன்னே 2-3 மிரட்டல்களை விடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய இடத்தில் ஒரு பெரிய பதவியில் உள்ளவரை பற்றி பிரதமரை பற்றி மிரட்டல் விடுத்தது இதுதான் முதல் தடவை என்று கூறுகிறார்கள்.